மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் ஆனந்தி. மார்னிங் சௌந்தர்யா. குட் மார்னிங் ராகவன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சேம் டு யூ. வழக்கமா இந்த பொங்கல் தீபாவளி நல்வாழ்த்துக்களுக்காக தான் சேம் டியூன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்த்டேக்கு சொல்றது ரொம்ப அபூர்வம். இது எல்லாருக்கும் அமையாதுல்ல. Here is my small gift. அபூர்வம் நம்ம ரெண்டு பேரோட பர்த்டேல மட்டும் இல்ல, கிஃப்ட்லயும் தான். உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு நான் செலக்ட் பண்ணதும் மோதிரம் தான். நம்ம ரெண்டு பேர் மனசு ஒத்து போயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஐ மீன் ஒரே டேஸ்ட்னு சொன்னேன். எனிவே many happy returns of the day. இந்தாங்க. Thank you. ஹலோ, என்ன சௌந்தர்யா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. கம் ஆன் சௌந்தர்யா, போட்டுக்குங்க. சர்ச்சில் மோதிரம் மாத்திப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட மோதிரம் மாத்திப்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல மோதிரம் மாத்திக்கிறீங்க. வித்தியாசமான ஜோடி தான். டேய், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சதீஷ். இன்னைக்கு சௌந்தர்யாக்கும் பர்த்டே, எனக்கும் பர்த்டே. அன்எக்ஸ்பெக்டடா ரெண்டு பேருமே மோதிரத்தை கிஃப்ட்டா வாங்கிட்டோம். தட்ஸ் ஆல். ராகவன், இது என்ன பர்த்டே கிஃப்டா? நாங்க நிச்சயதார்த்தம்ல நினைச்சோம். என்ன ராகவன், பர்த்டே பார்ட்டி எங்களுக்குலாம் இல்லையா? சௌந்தர்யாக்கு மட்டும் தானா? ஷூர், டுடே ஈவினிங். ஆனா இப்போ எல்லாரும் வேலையை பாருங்க. ஓகே. சௌந்தர்யா, ஐ எம் வெரி சாரி. எதுக்கு? இல்ல, யதார்த்தமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க போய் ஆஃபீஸில் அதை நிச்சயதார்த்தம் அது இதுன்னு பேசிட்டாங்க. உங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் மனசு வேதனைப்படுதுன்னு யார் சொன்னா? இல்ல, நமக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்களே. என் மனசுக்குள்ள வேதனையும் இல்ல, அவங்க சொன்னதுக்காக நான் கோவப்படவும் இல்ல. தேங்க்ஸ். நீங்க கோவப்படலன்னா ஓகே. மேடம், ஐ எம் சாரி மேடம். நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஏதோ ஹாப்பி மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. அது அது வந்து என்ஜாய் பண்ணுங்க. நான் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விசேஷம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். ஒன்றும் இல்லாததுக்கே இவ்வளோ சந்தோஷமா? குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங்மா. என்னம்மா, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஹேய், என்னையே ஏமாத்துறியா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு. என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து வெளியே ராகவனை பார்த்தேன், ஆ, ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. நீங்க கேட்ட மாதிரி தான் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் டாடி, ஒன்றும் இல்லாததுக்குலாம் யாராவது ஹாப்பியா இருப்பாங்களா? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுமா. ஆனா நீ ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன? அந்த ராகவன் ஹாப்பியா இருக்கான், அதனால நீ ஹாப்பியா இருக்க. Am I right? போங்கப்பா. மனுஷனா அவர் பணத்தால எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாளே. விடுமா. அப்பவே என் சித்தி சொன்னா,
ஏண்டி ரங்கம், உன்னை விட வசதியான இடத்துல சம்பந்தம் பண்றியே, சத்த யோசிக்கப்படாதான்னா? தப்பு பண்ணிட்டோம். இப்ப புலம்பி என்ன பண்றது? நீ ஏமா இப்படி இருக்க? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன். நாம பாட்டுக்கு திடுதுப்புன்னு போய் எங்களோட வாங்குன்னு அவரை கூப்பிட்டது தப்பு. என்னடா சொல்ற? பின்ன என்னமா, எல்லாத்தையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க கூடாதுமா. அவருக்கு நிஜமாவே ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம்ல. ஆஹா, என்ன பாத்தேடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு ஜால்ரா அடிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவாத்லயே போய் உட்காந்துருவான் போல இருக்கு. ஏய், வாய மூடுறி, சும்மா புலம்பாதறி. எப்ப பாரு ஒப்பாரி வச்சுட்டு. இது என்ன இழவு வீடா இல்ல கல்யாண வீடா? கரெக்டா சொன்னீங்கப்பா. இந்த அம்மா ஏன் எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா? ராஜா, உங்க அம்மா புலம்புறத நிறுத்த சொன்னேனே தவிர உங்க அம்மா புலம்புறது தப்புன்னு சொல்லல. அப்பா, ஆமா ராஜா, நீ சின்ன பையன், உனக்கு அனுபவம் போராது. பெரியவா சொன்னா கேட்கணும். எந்த காலத்திலேயும் எந்த சூழ்நிலையிலும் நீ எங்க மகங்கிறத மறந்துடப்படாது. புரியாதா? பாடி உள்ள போலாம். மாப்பிள்ள, மாமா வாங்க உட்காருங்க. அம்மாவும் அப்பாவும் ஆத்துக்கு வந்திருந்தா. சொன்னா ஒரு அவசர காரியமா வெளியூர் போகும்படியா ஆயிடுத்து. பரவாயில்ல, அதனால என்ன? ஆனால் நான் அவளுக்காக நகைக்கடைக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனேன். தெரியும். இருந்தாலும் அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்கப்படாது இல்லையா? அதான் நேராக வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலான்ட்டு வந்திருக்கேன். எதுக்கு மாமா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இல்லை, அதுதான் முறை. அவளை கூப்பிடுங்கோளேன். ஆற்றுல இருக்காளோன்னோ? இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். அம்மா, மாமனார் வந்திருக்காரு. என்னவா? உங்க 2 பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அது ஒண்ணுதான் குறைச்சல். என்னம்மா நீங்க? என்ன இருந்தாலும் ஒரு பெரியவர் வீடு தேடி வந்திருக்காரு. வந்து வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு காஃபி போட்டு கொடுமா. முடியாது, எனக்கு தலை வலி. அப்பா, நீங்களாவது வாங்கப்பா ப்ளீஸ். வாங்கப்பா. சம்பந்தி, க்ஷமிக்கணும். பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்கோ, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள, நீங்கள் போய். இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஜஸ்ட் 2 minutes, இதோ வந்துடுறேன். ஊரில் எனக்கு வேண்டப்பட்டவாளுக்கு ஒரு பசுமடம் இருக்கு. அதை லோக்கல் பொலிட்டீஷியன் அபகரிக்க பார்த்தான். அதை காபந்து பண்ணி கொடுத்துட்டு வரலான்னு தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு பொது நலன்ல ரொம்ப அக்கறையோ? இல்ல, அப்படிலாம் இல்ல. இருக்கு. அதனால தான் நாங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ பைத்தியத்தை பார்க்க போனேள். நகை கடைக்கு போலன்னா பசுமடத்துக்கு போனேள். அது தற்செயலா நடந்தது. உறவுக்காரால அடிச்சு விரட்டினதும் தற்செயல் தானோ? என்ன சொல்றேன்? உங்க தங்க ஆம்படியான் ரங்கநாதன் எனக்கு நெருங்கின சொந்தம். பொண்ணு பார்க்க வந்தோம், நிச்சயம் பண்ண வந்தோம். அப்ப கூட உங்களுக்கு ஒரு தங்க இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அவ வேண்டான்னு போயிட்டா, எதுக்கு மறுபடியும் இழுப்பானேன்னு தான். ஆனா எனக்கு வேணும். ரங்கநாதன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவருக்கு நம்ம 2 வீட்டு அழைப்பம் போகணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். நாங்க வசதியில உங்களை விட குறைஞ்சவாதான், ஆனா கௌரவத்துல இல்ல. இப்ப என்ன, அவளை அழைக்கணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா அழைக்கிறேன். நான் வரேன்.
அவர் எங்கப்பா? ம், ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்கேன், அதுக்கு போயிருக்காரு. ஏண்டா எனக்கு காஃபியை குடுறா குடுறான்னா மாமனார்னா தான் குடுப்பியோ? கண்ணா கண்ணா, என் பாடி ஸ்ப்ரே நீ பாத்தியோ? நான் கடை கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்கேன். ரூம்ல இருக்கிற என் பாடி ஸ்ப்ரேயை காணல, யாரா எடுத்தேலான்னு கேட்கிறேன். ஏன் தாத்தா ஈவினிங் நேரத்தில் எதுக்கு பாடி ஸ்ப்ரே? போய் பகவத்கீதை எடுத்து வச்சுட்டு படிங்க போங்க. அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ஈஸி சேர்ல உட்காந்து படிக்கிறது. ஓஹோ, என்ன ஓஹோ? இந்த ஊரே நாகான்னு போயின்னு இருக்கு, அது தேவேன்னு இருக்கிற சில பேருக்கு புரியல. ஆட்டாம கம்மி. என்ன நினைச்சிட்டு இருக்கேள்? நான் உங்களை தான் கேக்குறேன், ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேள்? மாப்பிள்ளை ஆத்துக்காரால பத்தி ஏற்கனவே நமக்கு நன்னா தெரியும். சரிம்மா, அப்பாக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா எப்படிமா? இப்படி ஒவ்வொரு முறையும் நாம ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தா அவா சகிச்சுப்பாளா? அதுலயும் நம்ம பொண்ணாத்துக்காரா. உங்க பிள்ளைக்கு நன்னா சொல்லுங்க. இத்தனை வருஷத்துல இந்த விஷயத்துல என் மாட்டு பொண்ணு என்ன சப்போர்ட் பண்ணிருக்காள், என்ன அர்த்தம்? சுந்தரம், நீ பண்ணி இந்த தப்பு. புரியாம பேசாதீங்க. நகைக்கடை முதலாளிக்கு அவ வர தகவலை முன்னாலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நேர்ல போறதுக்கு என்னவா, நம்ம பணக்கார ஜம்பத்தை காமிக்கிறதா அவ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்காகத்தான் அவாத்துக்கு போய் விவரத்தை சொல்லலான்ட்டு போனேன். என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல. அந்த அம்மா தலைவலின்னு மாடியிலேருந்து வரவே இல்லை. சம்பந்தியும் சரியா பேசல. பின்ன இந்த வீட்டுக்கு அழியாத விருந்தாளியா ஏன் போகணும்னு? நாம நடந்துனது மட்டும் சரியா? நாம பொண்ணை பெத்தவா, அடங்கிதான் போகணும். இந்த வீட்டுல மட்டும்தான் பையனை பெத்தன்னா அடங்கி போறேன். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்க வேண்டாம். அதான் அப்பா வாத்துக்கு நேர்லயே போயிட்டு வந்திருக்காரு, அப்புறம் என்ன? அதுக்காக வீட்டுக்கு போன அப்பாவை அவமானப்படுத்துறதா? நாங்க போனதும் அவளை ஒரு கை பாக்குறேன். கோத சும்மாரு. எல்லாரும் மாதிரி அவளுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது சகஜம் இல்லையா? மற்றவ மாதிரி ஒன்றும் இதை பண்ணாதேன்னு கண்டிஷன் சொன்ன போடலையே? இல்லை, கண்டிஷன் போட்டிருக்கா. என்ன கண்டிஷன்? அலமேலு குடும்பத்தையும் கல்யாணத்துக்கு அழைக்கணும்னு சொல்லிருக்கா. சொல்லி இருக்காளா, கண்டிஷன் போட்டிருக்காளா? அதை தெளிவா சொல்லேன்டா. நாம ஏன் அவளை கூப்பிடணும்? மாப்பிள்ளையாத்துக்காரர்களுக்கு ரங்கநாதன் நெருங்கின உறவா. அப்போ அவளே கூப்பிட்டோம். இல்ல, நம்ம தான். நான் தான் அப்பே சொன்னேனோ இல்லையோ, மாப்பிள்ளையாத்துக்காரா ஏதோ கண்டிஷன் போட்டிருக்கா, அதான் சுந்தரம் தயங்குறான். மாப்பிள்ளையாத்துக்காரா என்ன சொன்னாலும் நாம அதெல்லாம் கேட்கணுமா என்ன? என்ன பண்றது, நம்ம பொண்ணை பத்தி வச்சிருக்கோமோ இல்லையோ? அதுக்காக உங்க மாப்பிள்ளை கால்ல நாங்க விழணுமா? ஆமா, கண்டிப்பா நாம தாண்டிதான் போகணும்னே. இதெல்லாம் செஞ்சாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம். அம்மா என்ன பேசுற? இனிமே இப்படி எல்லாம் பேசாத. பின்ன என்னடா, உங்க அத்திம்பேர் உன்னை பத்தி என்னெல்லாம் பேசினார், அவர் கால்ல போய் நாம விழணுமா? மா விடுமா, நான் சின்ன பையன், என்னதானே பேசினார், பேசிட்டு போட்டோம், விடு. கோதை மனசை பத்தி யோசிச்சு பாத்தியா? தட்டின சம்பந்தம் ஆரம்பத்திலே தட்டி போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்பதான் தட்டு மாதிரி ஒன்று சேர்ந்து வருது. திரும்ப திரும்ப அவன் மனசுல ஆசையை விதைச்சிட்டு ஏமா அவளை சித்திரவதை பண்ற? இப்ப என்ன, மாப்பிள்ளை ஆத்துக்காரா அத்திம்பரை கூப்பிட சொல்றான், அவ்வளவுதானே? அழைச்சிட்டா போச்சு. கண்ணா, நான் இப்பவே சொல்லிட்டேன், அந்த ஆத்து படியை நான் மிதிக்க மாட்டேன். இந்த ஆத்துல நீங்க ஒருத்தர் தான் இருக்கலா? அப்போ நிச்சயார்த்துக்கு மட்டும் அவளை அழைக்கிறதுக்கு என்னையே அனுப்பிச்சே? நீங்க அழைச்சிட்டு வந்த லட்சணத்தை தான் பார்த்தோமே. நம்ம ஷாம் அனுப்புவோம். ஐயோ, இது அவ வரணுங்கிறதுக்காகவா இல்ல வர வேண்டாங்கிறதுக்காகவா? தாத்தா கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம ஷாம் கிட்ட பத்திரிக்கை கொடுத்து அனுப்புவோம், அதுக்கு மேல அவ இஷ்டம். நமக்கு என்ன, கோதை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான்.
சூர்யா 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 சத்தம் போட மாட்டேன். எனக்கு சூர்யா வேணும். ஏய் டாக்டர் வர சொல்லட்டுமா? அவர் வந்தா ஷாக் ட்ரீட்மெண்ட் தருவாரு. வேணாம். நீ சொன்ன மாதிரி நான் உள்ளே இருக்கேன். நான் உள்ளே வெளியில கூட வர மாட்டேன். சாப்பிட கூட வர மாட்டேன். எனக்கு என் சூர்யா வேணும். என் சூர்யாவை என்கிட்ட கொடுத்துருங்க. என் சூர்யாவை என்கிட்ட கொடுத்துருங்க. போட்டோவா? சூர்யா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவ இல்லைன்னா உலகமே இருட்டிடும். என்னால இருக்க முடியாது. என் சூர்யாவை கிட்ட கொடுத்துரு. அமைதியாரு, தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன். என்ன? சரி. என் சூர்யா